4ஆம் இடத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா அப்போ என்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பிரசன்னம் பாக்குறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெற்றிலை பிரசனமோ இல்ல சோழி பிரசனமோ பாக்குறோம் அப்படின்னா 4ஆம் இடம் வீடு மனை வாசல் சொத்து வண்டி வாகனங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு பாதகாதிபதி சம்பந்தப்பட்டு இதுல பாவ கிரகங்கள் அடுத்து பாம்பு கிரகங்கள் ஆகிய ராகு கேது இது கிரகங்கள் சம்பந்தப்படும் போது வீட்டுக்குள்ள செய்வினை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்துரும். ஓகேங்களா? நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுல அதிகமா இருக்கு அப்படின்ற அமைப்பு இந்த 4ஆம் இடம் சம்பந்தப்படும் போது. அதுக்கும் ஒரு உதாரணம் போட்டுடலாம். உங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு லக்னமா போடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நான்காம் இடத்துல மாந்தி இருக்கிறது, 4ஆம் அதிபதி போயிட்டு 12ல இருக்கிறது, சுக்கிரன் 12ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி குரு, பாதகாதிபதி சுக்கிரன் 12ல இருக்குன்னே வச்சுக்கோங்க. இப்போ 6ஆம் அதிபதி இங்க சம்பந்தப்படுறது, பாதகாதிபதி 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியா வர்றது, இதுவும் இந்த அமைப்பும் இருந்தாலும் 4ல மாந்தி இருக்கிறது. அதே மாதிரி இந்த இடம் முடக்க திதி சூன்யம் முடக்கு இந்த விஷயங்கள்லாம் சம்பந்தப்படுது அப்படின்னும் போது கட்டாயமா இந்த இடத்துல வீட்டுல செய்வினை கோளாறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசன்னம் பார்க்கும்போது சொல்லுவோம். அப்போ 4ஆம் இடத்துல கூடவே மாந்தி இருக்கு அப்படின்னா பிரசன்னம் வேண்டாம். உங்களுக்கு ஜாதகத்திலேயே உங்களுக்கு நார்மல் ஜாதகத்திலேயே மாந்தி 4ஆம் இடத்துல இருக்குன்னா 4ஆம் இடம் தாயார். அப்போ தாயாருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், சில பேருக்கு 4ல மாந்தி இருக்கும்போது தாயாருக்கு கேன்சர் நோயால கூட பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஓகேங்களா? 4ஆம் இடம் தந்தையுடைய ஆயுள்னு சொல்லுவோம். அப்படியே பாருங்க, லக்னத்துக்கு 9ஆம் இடம், 9ஆம் இடம் தந்தை. இங்க இருந்து என்னும் போது 4, 8 தந்தைக்கு 8ஆம் இடம். அப்போ 4ஆம் இடம் தந்தைக்கு ஆயுள். ஓகேங்களா? அப்போ 4ஆம் இடம்ன்றது தாயார், தந்தையுடைய ஆயுள். அப்போ தந்தையுடைய ஆயுளுமே பாதிக்கப்படுது. 4ல மாந்தி இருக்கும் போது தந்தையுடைய ஆயுள் பாதிக்கப்படுது. குழந்தைங்களுடைய சிறு வயதிலேயே தந்தை மரணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது. அந்த இடத்துல அவருடைய அந்த லக்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய கிரகமும் கெட்டு போயிருக்கணும். ஆல்ரெடி இங்க குரு 6 கூடையவர், அவர் லக்னாதிபதியே 8க்கு போயிட்டாரு, மாந்தி சம்பந்தப்படுது, திதி சூன்யமாகுது. அப்போ எப்படி இந்த லக்னம் எந்த லக்னமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது கட்டாயம் தந்தையுடைய ஆயுள் பங்கம் அப்படின்னு சொல்லிடலாம். தாயாருக்கு ஆயுள் அவங்களுக்கும் கேன்சர் நோயால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி மன நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம், மன நிம்மதி இருக்காது. ஓகேங்களா? ஒரு மன நிம்மதினு 12ஆம் இடம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி 4ஆம் இடம் தான் சந்தோஷம், அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமே 4ஆம் இடத்துக்குள்ளதான் வரும். 4ல மாந்தி இருந்ததுன்னா மன நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அப்படியே ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்து அடைஞ்சு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறது, இதெல்லாமே 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு தான். இது வாஸ்து தோஷங்களையும் சொல்லும், தாயாருடைய ஆயுள் குற்றங்களையும் சொல்லும், தந்தையுடைய மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சொல்லும், மன நிம்மதி பத்திய விஷயங்களையும் சொல்லும், வீட்டுல இருக்கக்கூடிய செய்வினை பாதிப்புகளை பத்தியும் சொல்லும். வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு நிம்மதியே இல்லாத சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கும். அது வாஸ்து குற்றத்தையும் சொல்லும். மாந்தி இருக்கக்கூடிய இடம், அது நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது அந்த இடங்கள்ல மாந்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல கட்டாயம் இவங்களுக்கு செய்வினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதாவது வாஸ்து குற்றம் அப்படின்னு சொல்லிடலாம். வாஸ்து குற்றம் கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 4ஆம் இடம் மாந்தி 4ஆம் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கடக லக்னம் இப்போ மாந்தி 4ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல கண்டிப்பா சுடுகாடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அல்லது இவங்க பயிர் வைக்கக்கூடிய இடம், அதாவது சுடுகாடு இருக்கக்கூடிய இடத்துல இவங்க விவசாய நிலங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? இந்த அமைப்பு இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு வீட்டு அருகிலேயோ விவசாய நிலம் அருகிலேயோ சுடுகாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி பண்றதுக்கு திருவாலம்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தீஸ்வரர் கோவில் இருக்கு. அந்த மாந்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை சனி ஹோரையில காலையில 6 to 7 மாந்தீஸ்வரர் கோவில்ல மாந்தி தோஷ நிவர்த்தி பண்றாங்க. அந்த கோவில்ல கலந்துக்கிட்டு அந்த தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாந்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்புகள் இருந்து விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்ல எனக்கு ரொம்ப லாங்கா இருக்கு, என்னால அவ்வளவு தூரம் போக முடியாது, வேற ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா மாந்தி அப்படின்றது பிரேத ஆத்மா. அப்போ இறந்துறவங்க இருக்காங்க இல்லையா, இறந்துட்டு யாருமே இல்லாத அனாதை பிணங்களா இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு
கவர்மெண்ட்ல வந்து கேஷ் கட்டிட்டு யாருமே இல்லை அப்படின்ற போது அதற்குண்டான காசு கட்டினீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து எல்லாமே ரெசிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதற்குண்டான காசை கட்டிட்டு அவங்கள அடக்கம் பண்ணிட்டு அதற்கு அங்க வந்து பெரும்பாலும் எரிக்க தான் செய்யறாங்க. அதுக்குண்டான சாம்பல் கொடுக்கும்போது நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தவங்களுக்கு செய்யும் போது என்னென்ன அந்த திதி கொடுக்கும்போது அந்த இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த சாம்பல் எடுத்துட்டு போய் ஆறு, குளம், ஏரி, கடல் இது மாதிரி இடங்கள்ல கரைச்சிட்டு குளிச்சுட்டு புண்ணியாதானம் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். இது பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த அந்த எரிக்கிற இடங்கள்ல இருக்காங்க இல்லையா, அந்த நபர்களுக்கு ஒரு போர்வை எடுத்து கொடுக்கறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும் போது இந்த மாந்தி தோஷம் கட்டாயம் நிவர்த்தி ஆகும். ஓகேங்களா, இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது 4ஆம் இடத்துல மாந்தி இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அடுத்து வந்து அரசு பதவி.